மனைவிகளே கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னா அதை தான் இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். அதை தான் தேவனை ஸ்தோத்திரிச்சு செய்ய முடியும். இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அது இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியாது. அது ஹலோ, இவர் சொல்வார் நான் செய்யணுமா, அது இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியாது. அதை சொல்லிட்டு தேவனை ஸ்தோத்திரிக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த மனுஷன் சொல்கிறத நான் செய்ய வேண்டியதில்லை, செய்ய முடியாது. அடுத்தது பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களை விட்டேன்னு யோசிக்காதீங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். கசந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியுமா? சீப்போன்னு இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியுமா? அதை சொல்லிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியுமா? நல்லா யோசித்துங்க. உதாரணம் கொடுக்குறாரு, சொல்லிட்டார் முதல்ல, இப்போ உதாரணங்கள் கொடுத்துட்டே வர்றாரு. அடுத்தது பாருங்கள், பிள்ளைகளே, பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கீங்க, நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் இருக்குது பிரசங்கம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அதை வந்து இயேசுவின் நாமத்தில் செய்ய முடியும். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இந்த பெருசுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, அப்படி பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியுமா? நீங்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க முடியுமா? வேதவாசனம் சொல்லுது, பெற்றோருக்கு எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது.